இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாட்டிஃபிஷை பத்தி தான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிளாட்டிஃபிஷ் எப்படி இருக்கும், பிளாட்டிஃபிஷ் எந்தெந்த மாதிரி பிஹேவ் பண்ணிக்கும், பிளாட்டிஃபிஷ் என்னெல்லாம் சாப்பிடும் அப்படின்றத பற்றி, பிளாட்டிஃபிஷோட கம்ப்ளீட் கைடை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயம் இந்த வீடியோவில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் தெரியுதான் பிளாட்டிஃபிஷ். இது எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது மேக்ஸிமம் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. இப்போ வர வர இந்த பிளாட்டிஃபிஷ் நிறைய புது புது கலர்ஸில் வந்துகிட்டே இருக்குது. இப்போது காமனாக எந்த கலரில் இந்த பிளாட்டிஃபிஷ் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரெட் கலரில் அவைலபிளாக இருக்கும், ப்ளூ கலரில் அவைலபிளாக இருக்கும். அப்புறம் உடம்புல பிளாக் டாட்டட் கலர்ஸில் இது மெயினாக அவைலபிள் இருக்குது. அது போக நிறையா கலர்ஸில் இந்த பிளாட்டிஃபிஷ் வந்துக்கிட்டே இருக்குது. போக போக நம்மளுக்கு என்ன கலர்ஸில் பிளாட்டிஸ் வேணுமோ அந்த கலர்ஸில் பிளாட்டி அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. அப்புறம் ஒரு பிளாட்டிஃபிஷால் எவ்வளோ பெருசு வளர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிளாட்டிஃபிஷால் 2லேருந்து 3 இன்ச் வரைக்கும் தான் வளர முடியும். அதாவது அது சென்டிமீட்டரில் கணக்கு பண்ணோம்னா 5லேருந்து 7 சென்டிமீட்டர் வரும். இதுக்கு மேலே எந்த பிளாட்டிஃபிஷுமே மேக்ஸிமம் வளராது. இந்த பிளாட்டிஃபிஷ் இந்த சைஸ் வரைக்கும் தான் வளரும். அது ஒரு வேளை நீங்கள் உங்கள் டேங்க் பெரிய பெரிய சைஸ் உள்ள மீனெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா, அந்த பிளாட்டிஃபிஷை உங்கள் டேங்க்கில் ஆட் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பிளாட்டிஃபிஷ் மேக்ஸிமமே ஒரு 7 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் வளரும். அப்புறம் இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது 3லேருந்து 5 வருஷம் வரைக்கும் தாராளமாக உயிரோட வளரும். நீங்கள் இந்த ஃபிஷ்ஷை நல்லா ஒரு கேர் பண்ணிக்கிட்டீங்க, அதாவது நல்லா வாட்டர் டேங்க்லாம் டைமுக்கு சேஞ்ச் பண்ணி, டைமுக்கு ஃபுட்டு போட்டு, நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டிங்கன்னா, இது தாராளமாக 3லேருந்து 4, 5 வருஷம் வரைக்கும்லாம் தாராளமாக உயிர் வாழும். சரி, ஓகே. இப்போ நம்ம இதை எவ்வளோ நாள் உயிரோட வாழணும்னு பார்த்துக்கிட்டோம். இதை ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டா தான் அவ்வளோ நாள் உயிரோட வாழும். இப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபுட்டு ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இதுக்கு நல்லா ஹெல்த்தியான எந்த ஃபுட்டு வேணால் நீங்கள் ஃபீட் பண்ணலாம். அந்த ஃபுட்டில் ரொம்ப ரொம்ப குவாலிட்டிஸ், அதாவது குவாலிட்டியான ஃபுட்டை மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப சில ஃபுட்லாம் ரொம்பவே குவாலிட்டி கம்மியாக இருக்கும். அது அந்த ஃபிஷ்ஷுக்கு போகிறது வேஸ்ட்டு தான். அந்த மாதிரி ஃபிஷ் ஃபுட்டெலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா ஹெல்த்தியான ஃபிஷ் ஃபுட்டாக போடுங்க. ஒரு வேளை உங்களுக்கு ஹெல்த்தியான ஃபிஷ் ஃபுட்டு எது அப்படின்னு தெரியலனா, இந்த வீடியோ கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவை உங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக எடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் நான். இந்த விஷயம் நீங்கள் எந்த டேங்க்கில் வளர்த்தலாம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த விஷயம் நீங்கள் கொஞ்சம் நார்மல் சைஸ் டேங்கில் தாராளமாக வளர்த்தலாம். இதை சின்ன சைஸ் டேங்கில் போட்டுறாதீங்க. இந்த ஃபிஷ் சின்ன சைஸ் டேங்கில் போட்டிங்கன்னா, இந்த ஃபிஷ் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகி இறந்துடும். நீங்கள் மேக்ஸிமம் எந்த ஒரு ஃபிஷ்ஷையுமே சின்ன டேங்கில் போடாதீங்க. அதாவது ஜீப்ரா இந்த மாதிரி ஃபிஷ்லாம் ஓரளவுக்கு சின்ன டேங்கில் போடலாம். ஆனால் இந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் ஓரளவுக்கு நார்மல் சைஸ் டேங்க் போங்க. அதாவது 10 கேலன் டேங்க் இருந்தாலே இதுக்கு ஓகேவாக இருக்கும். இப்படி நான் இந்த வீடியோ சொன்னதை வச்சு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்கள் பிளாட்டிஃபிஷ்ஷை தாராளமாக நீங்கள் 3, 4, 5 வருஷம் வரைக்கும் நல்லா ஹெல்த்தியாக நல்லா உயிரோட வளர்த்தலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும், இல்லை இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.